ஷேய் ஏப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா நவநாத் முனியாண்டி. கைலாசத்தை சுற்றி இப்போ நான் காவல் காத்து கொண்டே இருக்கேன். கைலாசத்தை சுற்றி காவல் காத்து கொண்டே இருக்கேன். எங்கள் அண்ணன் ஈஸ்வரனுக்கு முன்னாடி சேட்டை பண்ணானா க்ளோஸ் பண்ணிடுவேன். என்னை சுற்றி அடைச்சி பலவடி திறந்தாலும் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை தான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. சென்னை மெட்ராஸுக்கு வவ்வால போ டக்குன்னு 2 பேரும் போங்க. சனீஸ்வரி 2 பேரும் போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் உட்கார். பரு ஐட்டமாக உள்ளே கிடக்கும். பரு ஐட்டமாக ஆணும் பெண்ணும் பூரா பல கோடி பேப்பரை வச்சு உள்ளே ஆடுனாலும் அப்போலோ ஆஸ்பத்திரி சென்னை மெட்ராஸு. அதில் ஒரு 10 ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது. எல்லா இடத்துலையும் உள்ளே போய் பூரா பருமுட்டை ஐட்டமாக உள்ளே கிடக்கும் ஆணும் பெண்ணும். இப்போ தமிழ்நாட்டில் கொடியை தூக்கி ஆளுதான்ல, கொடியை தூக்கி முதலமைச்சர் குடும்பம் உள்ளே கிடக்கு. போய் அமைக்கிறு ஒரே அமுக்கா குலாஸ் பண்ணி சொல்லி முடிச்சிரு. கொடி கணக்கு இருக்கக்கூடாது. தொப்புள் கொடி கணக்கு இருக்கக்கூடாது. கைலாசத்தில் ஈஸ்வரன் குடும்பம் உட்காந்துருச்சு. புரிஞ்சுக்கப்பா. கடவுளுடைய குடும்பம் உட்காந்துருச்சு. தூக்கு போ டக்குன்னு போய் எல்லா ஆஸ்பத்திரியிலையும் பரு ஐட்டமாக பூரா பல கோடி பேப்பர் பூரா அரசியல்வாதி பல கோடி அடுத்தாப்புல நடிகை பூரா அனைத்து உள்ளே கிடக்கும். அப்படியே கொன்று முடிஞ்சு வச்சு கணக்கு. தொப்புள் கொடியை தூக்கினான தமிழ்நாடு முழுவதும் கொன்றுவார். முக்கால் சத்தியம். நீ போய் அமைக்கி விடு. அந்த கணக்கை முடிக்கணும். அது நான் பின்னாடி வரேன்ப்பா. நீ அமைக்கி விடப்பா. வவ்வால போப்பா. ஒரு நொடியில் வவ்வால போயிடுவேன். செகண்டில் கணக்கு கொடுத்துட்டாரு. போச்சில்ல அவனை போச்சில்ல அப்படின்னாரு. டக்கு நம்ம அரசியல்வாதியா ஒருத்தனை கொன்றணும். முக்கால் சத்தியம் கொடியை தூக்கி வாசிக்கிறவன. முக்கால் சத்தியம் தமிழ்நாடு தான் மெயின்ட்டார். முக்கால்